அத்தியாயம் 105. பாரி இடிந்து போய் நின்று கொண்டிருந்தான். அவள் கைகளால் அடித்தால் கூட அவனுக்கு இவ்வளவு வலிக்காது போலும். ஆனால் அவள் வார்த்தையால் அல்லவா அடிக்கிறாள். அவன் ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். அருவி நல்ல புத்திசாலி. அவனை எப்படி அடித்தால் வலிக்கும் என்று அவள் நன்கு அறிந்து வைத்திருக்கிறாள். பாரி மெல்ல வலி நிறைந்த புன்னகை சிந்தினான். எத்தனையோ பெரிய ஆட்களை அசால்ட்டாக கையாண்டவனால் இவளை கையாள்வது கடினமாக இருந்தது. ஆனால் அவள் கொடுக்கும் அந்த வலி நிறைந்த வார்த்தைகளை கூட அவன் விருப்பம் கொண்டே ஏற்றுக்கொண்டான். அருவி முகமெங்கும் கோபம், அதே சமயம் உள்ளுக்குள் சின்ன வலி. ஒவ்வொரு முறையும் அவனை மனதளவில் வேதனைப்படுத்திவிட்டு அவள் ஒன்றும் சந்தோஷமாக இருக்க முடியவில்லையே. அது பாரிக்கு வலிக்கிறதோ இல்லையோ, ஆனால் பெண்ணவளுக்கு அதிகமாக வலிக்கிறது. வழக்கமாக வரும் கைனோ டாக்டரிடம்தான் வந்திருந்தாள் அருவி. அதுவும் அவள் அருவியின் தோழிதான். வாடி, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு போல. அவள் கடிகாரத்தை பார்த்தபடி இருக்கையிலிருந்து எழுந்தாள். அருவி பதில் பேசாமல் எதையோ யோசித்தபடி சோகமாக இருந்தாள். தோழியின் முகத்தை வைத்தே எதுவோ சரியில்லை என்று புரிந்து கொண்டாள் அந்த மருத்துவர். என்னடி ஆச்சு? மறுபடியும் உனக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் சண்டையா? அவன் ஒன்னும் என் ஹஸ்பண்ட் இல்ல, பட்டென்று சொன்னாள். அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. ஓ, அப்ப அவர் மேல உனக்கு எந்தவித ஃபீலிங்ஸும் இல்ல, அப்படித்தானே? இல்ல, போதுமா? அப்போ ஓகே. அவள் நாசுக்காய் சிரித்தபடி சொன்னாள். என்ன ஓகே? தோழியை புரியாமல் பார்த்தாள் அருவி. இல்ல, சொன்னா நீ திட்டுவ. சொல்லு. பற்களை கடித்தபடி சொன்னாள். சரி, நீ இவ்ளோ கெஞ்சி கேக்குறதால சொல்ற. எனக்கு என்று இழுத்தாள். உனக்கு? எனக்கு. மீண்டும் அவள் கொஞ்சம் வெட்கப்படுவது போல சொன்னாள். சொல்லி தொலடி. இல்லடி, நம்ம காலேஜ் படிக்கும்போது நீ உன் ஆளை பத்தி கொஞ்சம் வர்ணிச்சு சொன்னல்ல, எனக்கு அப்பவே அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. சரி, எப்படியும் உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆனதோ, நான் அவரை கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா நீ அவரை கல்யாணம் பண்ணிட்ட. அதான் இப்போ உனக்கு அவரை பிடிக்கலையே. அதனால அதனால ஆ அதனால நான் உன் புருஷனை கரெக்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெக்கப்பட்டு சினுங்கியபடி சொல்ல அருவி முகமே மாறியது. ஏய் லூசா நீ! நீ டாக்டர், அவன் சாதாரண வெட்டி பையன். மென்டல் மாதிரி பேசாத. அடடா, நீ மட்டும் இந்த சாதாரண வெட்டி பையனை தேடி தேடி லவ் பண்ணும்போது நாங்க பண்ணக்கூடாதா? ஏய் அதில்லடி, உனக்கு என்னப்ப பிரச்சனை? உனக்கு தான் அவரை பிடிக்காதுல்ல. அருவியிடம் அமைதி. சொல்லுடி, ஒருவேளை இன்னும் அவரை லவ் பண்றியோ? ஆ, அப்படியெல்லாம் இல்ல, எங்கோ வெறித்தபடி சொன்னாள். அப்புறம் நான் அவரை பார்த்தா உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, பல்லை கடித்தபடி சொன்னாள். அப்ப நிஜமாவே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா மச்சி? ஓரக்கண்ணால் பார்த்தபடி கேட்டாள். அருவி அமைதியாக இல்லை என்பது போல் தலையாட்டினாள். அவள் சிரித்துக் கொள்ளும் நேரமும் அந்த கதவை திறந்து கொண்டு பாரி உள்ளே வரும் சமயமும் சரியாக இருந்தது. அருவி மட்டுமல்ல, அவள் தோழியும் ஒரு சேர திரும்பி பார்த்தார்கள். இந்த நேரத்தில் அவன் ஏன் இங்கு வந்தான் என்ற எரிச்சல் அருவி முகத்தில். யார் நீங்க? அருவியின் தோழி கேள்வியாய் நோக்கினாள். அருவி பதில் சொல்லாமல் பாரியை முறைத்து பார்த்தாள். பார்வையாலே வெளியே போ என்பதைப் போல ஜாடை காட்டினாள். ஆனால் அது அந்த சேட்டைக்காரனுக்கு புரிய வேண்டுமே. உங்களை தாங்க கேக்குறேன், யார் நீங்க? அவள் மீண்டும் அழுத்தமாக கேட்டாள். அருவி பதில் சொல்வதற்கு முன் முந்திக் கொண்டு பதில் வந்தது பாரியிடம் இருந்து. பாரிவேந்தன் தேனருவி என்று. அவன் பேருக்கு பின் பெண்ணவள் பேரை சேர்த்து சொன்னான். அருவி சிறு அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தாள். பெண்கள் என்றாலே ஆண்களுக்கு அடங்கித்தான் போக வேண்டும் என எண்ணும் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவனா தன் பெயரை அவன் பெயருக்கு பின் சேர்த்து சொன்னான் என்ற அதிர்ச்சி அவளிடம். திடீரென பாரியை பார்த்ததும் அதைவிட பெரிய அதிர்ச்சி அவள் தோழி முகத்தில். இருவரும் அதே அதிர்ச்சியில்தான் இருந்தார்கள். அந்த தென்றல் காற்று இருவரின் முகத்தையும் தழுவி செல்ல புதிதாய் திறக்கப்பட்ட அந்த விலங்குகள் கண்காட்சியில் கால்நடையாய் வேடிக்கை பார்த்தபடி நடந்து கொண்டிருந்தார்கள் மீனாட்சியும் மாறனும். சிங்கம், புலி, கரடி என்று பல வகையான விலங்குகள் பாதுகாப்பாக கம்பிகள் கொண்டு அடைக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அவர்களுக்கு அது கூண்டுதானே. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்த வண்ணம் பலத்த அமைதியுடன் நடந்தார்கள் இருவரும். மீனாட்சி அமைதியாகத்தான் இருந்தாள். ஆனால் மாறனிடம்தான் புதிதாய் பிறந்த குழந்தை முதல் முறை நடப்பதைப் போல அப்படி ஒரு ஆர்வமும் சந்தோஷமும் துள்ளி விளையாடியது. இதுவரை அவன் இப்படி ஒரு நிலையில் இருந்ததே இல்லை. இப்பொழுதுதான் 11 வயதின் துவக்கத்தில் இருக்கும் ஆடவன் போல ஒரு இனம் புரியா உணர்வு. கிட்டத்தட்ட அந்த சரணாலயத்தை 4 முறை சுற்றி வந்திருப்பார்கள்.
ஆனால் ஒரு வார்த்தை கூட இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. அந்த மௌனமே நிம்மதி என்று எண்ணினார்கள் போலும். நீண்ட நேரம் மௌனத்தை கலைத்தது மாறன்தான். "வ்- வந்து நான் நான்" என்றவனுக்கு ஏனோ தமிழில் வார்த்தைகள் மறந்து போனதோ. "ந- நான் உங்க உங்ககிட்ட ம், நான்" என்று தடுமாறி தவித்தான். எதையும் முகத்திற்கு நேராக சொல்லும் பழக்கம் கொண்டவனுக்கு ஏன் அவள் முகம் பார்த்து கதைக்க இத்தனை தடுமாற்றம் என்று தெரியவில்லை. பல படங்களில் கேட்டிருக்கிறான், இந்த பொல்லாத காதல் வந்தால் வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்கும் என்று. ஆனால் இத்தனை வருடங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் அதை உணர்கிறான் அந்த கள்வன். "ந- நான் நான் உங்கள உங்கள காதல்" என்று மேற்கொண்டு பேச வந்தவன் மீனாட்சி நீட்டிய காகிதத்தைக் கண்டு குழம்பினான். "என்ன இது?" புரியாமல் கேட்டான். "நீங்க ஆசைப்பட்டது." மாறனுக்கு புரியவில்லை. அந்த காகிதத்தை வாங்கி திறந்து பார்த்தான். அந்த காகிதத்தில் இருந்த எழுத்துக்களைக் கண்டு அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிய மெல்ல பெண்ணவளை நிமிர்ந்து பார்த்தான். அந்த அதிர்ச்சி விலகாமல். "இது..." அவன் வார்த்தைகள் தடுமாறியது. "டிவோர்ஸ் பேப்பர்" என்றால் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டாமல். பூமி அதன் சுழற்சியை மேற்கொண்ட போதும் அவனுக்கு மட்டும் மொத்த உலகமும் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுவிட்டது போல் இருந்தது. அந்த டிவோர்ஸ் பேப்பரை மாறனின் கரம் இறுக்கி பிடித்தது. அவன் கண்களில் ஒரு சொல்ல முடியாத உணர்வு அதிர்ச்சியில் வார்த்தை வர மறுத்தது. "இது இது" என்றவனுக்கு எந்த உரிமையில் அவளிடம் கேட்பதென்றும் தெரியவில்லை. "நீங்க ஆசைப்பட்டது இதுக்கு தானே? என்கிட்ட இருந்து நீங்க இதைத்தானே எதிர்பார்த்தீங்க? எடுத்துக்கோங்க" என்றாள் உணர்ச்சியற்ற குரலில். இடிந்து போய் நின்றவனுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. "ஆ, இல்ல இல்ல மீனாட்சி, நான்..." எதையோ சொல்ல வந்தான். ஆனால் அதை கேட்க பெண்ணவள் தயாராக இல்லை. "நீங்க ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயத்துல சரியாவும் உறுதியாவும் தான் இருந்தீங்க" என்றவனை நிமிர்ந்து பார்த்தாள். மாறனும் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். "நான் வேண்டாங்கிறதில்ல." மாறன் உணர்வற்று பார்த்து கொண்டிருந்தான். உள்ளுக்குள் ஒரு பூகம்பமே நடந்தது. ஆனால் பேசத்தான் முடியவில்லை. "தப்புதான். நான் தான் புத்தி கேட்டு உங்க பின்னாடி சுத்திட்டேன். ஏன் தப்புதான். உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எத்தனையோ முறை சொல்லியும் என் மரமண்டைக்கு கேட்கவே இல்ல." முகத்தில் உணர்வை காட்டாமல் பேசினாலும் அவள் வார்த்தைகளில் இருந்த வலி சொன்னது அவள் எந்த அளவுக்கு உடைந்து போயிருக்கிறாள் என்று. என்னதான் அம்மா அரவணைப்புல வளர்ந்தாலும், அவங்க என்ன கஷ்டம் தெரியாம வளர்த்தாலும், ஒரு அப்பா இல்ல, அண்ணன் இல்லங்கிற ஏக்கம் எனக்குள்ள எப்பவுமே உண்டு. அப்பதான் நான் உங்கள பார்த்தேன். உங்க தங்கச்சி மேல நீங்க காட்டுன பாசம், அக்கறை, பொண்ணுங்க மேல நீங்க காட்டுன மரியாதை, உங்களோட அமைதியான குணம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்க மேல எனக்கு ஆசைய வளர்த்துருச்சு. என்னோட இத்தனை வருஷ ஏக்கமும் உங்க மூலமா தீர்ந்துருச்சு. நான் உங்கள லவ்வரா, புருஷனா பாக்குறதுக்கு முன்னாடி என் அப்பாவா தான் பார்த்தேன்" என்றாள் வலி நிறைந்த புன்னகையுடன். மாறன் வார்த்தைகள் வராமல் சிலை போல் நின்று கொண்டிருந்தான். அவள் எந்த அளவுக்கு தன்னை தேடி இருக்கிறாள், தன் அன்புக்கு ஏங்கி இருக்கிறாள் என்று புரிந்தது. அவளை போய் இத்தனை முறை வார்த்தைகளால் வதைத்து விட்டோமோ என்று தன் மீது அவனுக்கே கோபம் வந்தது. தங்கச்சியவே ஒரு அப்பா மாதிரி பாத்துக்கிறவன் கட்டின பொண்டாட்டி எப்படி பாத்துப்பான்னு உங்க மேல மரியாதை வந்துச்சு. உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்க இல்லைன்னா ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு பைத்தியமாகற அளவுக்கு காதலிச்சேன். ஆனா ஒருத்தவங்க மட்டும் காதலிச்சா போதாதுன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்பவுமே அப்படி ஒரு உணர்வு வராதுன்னு புரிய வச்சுட்டீங்க என்று கேப் விட்டவள் வேறு பக்கம் திரும்பி நின்றாள். மாறனுக்கு கத்தி சொல்ல வேண்டும் போல இருந்தது. "பைத்தியக்கார பொண்ணே, நீ மட்டும் இல்ல, நானும் உன்னை லவ் பண்றேன்டி. உன் கூட சேர்ந்து 100 வருஷம் ஒன்னா வாழணும்னு ஆசைப்படுறேன்டி" என்று கத்தி சொல்ல நினைத்தவன் பேச முடியாமல் தவித்தான். "அதனாலதான் நல்லா யோசிச்சு முடிவெடுத்திருக்கேன். உங்களுக்கும் உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும். என் அண்ணனுக்கும் அவங்க பொண்டாட்டி நல்லா இருக்கணும். ஆனா நான்..." என்றவளின் குரல் உடைந்தது. அழுகிறாள் போலும். திரும்பி நின்ற போதும் அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. "உங்க ஆசைப்படி உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கும். நீங்க கேட்ட டிவோர்ஸ குடுத்துட்டேன். இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கும் எனக்கும் ஏதும் இல்ல" என்று திரும்பினாள். மாறன் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான். "நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கவா?" மாறன் கண்களை பார்த்தபடி கேட்டாள். மாறன் என்னவென்பது போல பார்த்தான். "உங்களுக்கு ஒரு தடவை கூட என் மேல எந்த ஃபீலிங்கும் வரலையா?" சாதாரணமாக கேட்டாலும் அந்த வார்த்தை அவள் வேதனையின் அளவை சொன்னது. "உன்னை உயிருக்குயிரா நேசிக்கிறேன்டி. உன் மேல உயிரே வச்சிருக்கேன்டி" என்று உள்ளுக்குள் சொல்லி தவித்தவனுக்கு சத்தியமாக வெளியே பேச முடியவில்லை.
அவன் மௌனம் கண்டு அவள் இதழ் விரக்தியாக விரிந்தது. கடைக்கண்ணில் வழிந்த கண்ணீரை அவன் கண்டுகொள்ளாத வண்ணம் துடைத்து கொண்டவள் மீண்டும் சிரிப்பை இதழில் தழுவ விட்டாள். ஓகே, இனிமே இந்த மீனாட்சி உங்க பின்னாடி வரமாட்டா. காதல் கீதல்னு உங்க பின்னாடி சுத்த மாட்டா. குட் லக் மிஸ்டர் மாறன் என்று திரும்பி நடந்தாள். இவ்வளவு நேரம் தேக்கி வைத்திருந்த கண்ணீர் இப்பொழுது கரை புரண்டு ஓடியது மாறன் கண்களில். அவன் விரல் மெல்ல கன்னத்தை தொட்டு பார்த்தது. கண்ணீரின் துளிதான் அருவி போல் வழிந்து ஓடியது. மாறனுக்கே அதிர்ச்சிதான். ஆம், அவன் அழுகிறான். பல வருடங்களுக்கு பிறகு அழுகிறான். நின்ற இடத்திலிருந்து அப்படியே முட்டி போட்டு அமர்ந்தான். அந்த டிவோர்ஸ் பேப்பரை இறுக்கி பிடித்தபடி தேம்பி அழுதான். இதையெல்லாம் இவ்வளவு நேரம் விலகி நின்று வேடிக்கை பார்த்த பாண்டி அவசரமாக ஓடி வந்தான். மாப்ள, மாப்ள அழாதடா என்று நண்பனை தேற்ற நினைத்தான். போயிட்டாடா, அவ மொத்தமா போயிட்டா. இங்க பாரு, இங்க பாருடா என்று அந்த டிவோர்ஸ் பேப்பரை அவன் முன்பு போட்டான். நான் கேட்ட விவாகரத்தை பெரிய மனசோட குடுத்துட்டா. இனி என் வாழ்க்கையில வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாடா என்றவனுக்கு கண்ணீர் மட்டும் நிற்கவே இல்லை. மாறன் அழுது இப்பொழுதுதான் முதல் முறை பாண்டி பார்க்கிறான். எத்தனையோ கஷ்டங்களை பார்த்த போதும் உடையாதவன் இன்று மொத்தமாக உடைந்து போயிருந்தான். அத்தியாயம் 106. நீங்கதான் பாரியா? அவள் வெளியே பெரிதாய் விரித்தபடி இன்ப அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமா, ஏன், என்ன உங்களுக்கு தெரியுமா? பாரி கொஞ்சம் முள்போன குரலில் ஓரக்கண்ணால் அருவியையும் அவள் தோழியையும் பார்த்தபடி கேட்டான். ஐயோ, உங்களை பத்தி எனக்கு எல்லாமே தெரியுங்க. இன்ஃபேக்ட் நான் உங்களோட விசிறி தெரியுமா? பல்லை காட்டியபடி சொன்னாள். விசிறியா? பாரியின் புருவம் புரியாமல் உயர்ந்தது. ஓ, ஆனா என்று இழுத்தான். இப்பதானே பாக்குறோம், அப்புறம் எப்படி தெரியும்னு கேக்குறீங்க அதானே? பாரியும் அதுதான் என்பதைப் போல தலையாட்டினான். அருவிதான் சொல்லிருக்கா. லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு மாதிரி இந்த பக்கம் மதன், இன்னொரு பக்கம் மன்மதன்னு பிளான் போட்டு ஏமாத்தினதா அருவி சொல்லிருக்கா. எத என்பதை போல் அவன் அருவி பக்கம் பார்க்க அருவி நெற்றியை பிடித்து கொண்டாள். ஏங்க, என்ன பார்த்தா ஏமாத்துக்கார மாதிரி அங்க இருக்கு. அச்சோ, நான் அப்படி சொல்லுங்க, நல்ல விதமா தான் சொன்னேன். எனிவே என்று பாரியிடம் கேட்காமல் அவன் சட்டைப்பையில் கையை விட்டு போனை எடுத்தாள். அருவி புருவம் கோபமாகவும் அதிர்ச்சியுடனும் விரிந்தது. பாரியோ நான் ஒண்ணு பண்ணல என்பதை போல வெளியாளி அருவியிடம் மன்னிப்பு கேட்டான். பாரி போனிலிருந்து அவள் போனுக்கு கால் செய்தவள். அவன் நம்பரை சேமித்து வைத்து கொண்டவள். அவன் போனில் அவள் பெயரை பப்ளு என்று சேமித்து வைத்தாள். பாரியோ மளமளவென விழித்தான். அருவிக்கு செக்கப் நடந்தது. ஆனால் அவளோ பாரியை முறைப்பதில் மட்டும்தான் கவனமாக இருந்தாள். இப்ப எதுக்கு இவன் நம்மள முறைச்சு பாக்குறா? என்னமோ நான் நம்பர் கொடுத்த மாதிரி என்ன முறைக்கிறா? சரி, நம்ம வேற பக்கம் திரும்பிக்கலாம் என்று வேறு பக்கம் பார்வையை திருப்பிக் கொண்டவன் லைட்டாக திரும்பி பார்க்க இன்னமும் அருவி அவனை தான் முறைத்து கொண்டிருந்தாள். அருவி, பேபி ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு. ஆனா நீ தான் ஸ்ட்ரென்த்தா இருக்க மாதிரி தெரியல. நல்லா சாப்பிடு. என்று எழுந்தாள். டேப்லெட் எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா இல்லையா? சாப்பிட்றேன்டி. டானிக் ஒன்னு எழுதி தரேன், அதையும் குடி. பிளட் லெவல் கம்மியா இருக்கு. மாதுள கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோ. சரிடி. சரி சரின்னு சொன்னா போதாது, சாப்பிடணும் என்றவள் பாரி பக்கமாய் திரும்பினாள். பாரு என்று செல்லமாய் அழைத்தாள். பாரி மட்டுமல்ல, அருவியும் அதிர்ச்சியாய் நிமிர்ந்து பார்த்தார்கள். அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுங்க சினுங்கியபடி சொன்னாள். பாரி கொஞ்சம் தயங்கியபடி சரி என்று தலையாட்டினான். என் பேரு பவி. சரி. நீங்க செல்லம்மா பப்ளுன்னு கூப்பிடலாம். ஏத என்பதை போல் அருவி இருவரையும் மாறி மாறி பார்த்தாள். என் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கேன், நீங்க ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணுங்க. பாரி சங்கடமாய் தலையாட்டியபடி அருவி கையை பிடித்து கொண்டு வெளியே வந்தான். அருவி பட்டென்று அவள் கைகளை உருவி கொண்டாள். பாரி பெருமூச்சுடன் ஒரு ஆட்டோ ஒன்றை பிடித்தான். அருவி அவனை முறைத்தபடி அந்த ஆட்டோவில் ஏறி அமர்ந்தாள். ஒரு 2 நிமிடம் அமைதியாகத்தான் இருந்தாள். ஆனா ஆடு தானா வந்து தலை கொடுக்கும்னு சொல்ற மாதிரி அவன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி. அம்பிட்டுதான் பொங்கிட்டா அருவி. அவங்க சிங்கிளா? அருவி முகம் கோவை பழம் போல சிவந்து விட, ஏன் சிங்கிள்னு சொன்னா வாழ்க்கை கொடுக்க போறியா? முறைத்தபடியே கேட்டாள். இல்ல, நெத்தியில குங்குமம் இல்ல, கழுத்துல தாலி இல்ல என்று அவனும் வாயை கொடுத்து வாங்கி கட்டி கொண்டான். ஓஹோ, ஒரு 5 நிமிஷத்துல இவ்வளவு கவனிச்சியா? கால்ல மெட்டி இல்லையான்னு சேர்த்து பாத்திருக்க வேண்டியதானே? அவள் கோபமாக கேட்டது அவனுக்கு காமெடியாக தெரிந்தது போலும். அதையும் தான் பார்த்தனே, கால்ல மெட்டி இல்ல. ஒருவேளை கிறிஸ்டினா இருப்பாங்களோ?
அவ அழகா இருந்தால, இருந்த மொத்த கோபத்தையும் அடக்கி, இதழில் தேங்கிய சிரிப்புடன் கேட்டாள். நானே சொல்லணும்னு நெனச்சேன். புசு புசுன்னு நல்லா நமிதா மாரி இருக்காங்க. சூப்பர் ஃபிகரு என்றதுதான் தாமதம். அவன் வாயிலே ஒரு குத்து விட்டால் பட்டென்று. ஆட்டோக்காரர் பதறிக்கொண்டு திரும்பி பார்த்தார். "என்னப்பா ஏதாவது பிரச்சனையா?" "அ அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. நீங்க போங்க." என்றவன் வாயை பிடித்தபடி கட்டியவள் பக்கம் திரும்பினான். "ஏண்டி அடிச்ச?" பாவமாய் கேட்டான். "உன்ன கொல்லாம இருக்கேன்னு சந்தோஷப்படு." "ஏண்டி நான் என்ன பண்ணேன்?" குழந்தை போல் முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டான். இதோ இப்படி மூஞ்சிய ஒண்ணு தெரியாத பாப்பா மாரி வச்சுக்கிறத நிறுத்து. ஏன் அழகா இருக்கேனா? குத்து வாங்கிய போதும் குசும்பு குறையவில்லை அவனுக்கு. எரிச்சலா இருக்கு. அவள நம்பித்தான் சொன்னது மட்டும் இல்லாம சிங்கிளான்னு கேக்குற? செம ஃபிகர்னு வேற சொல்றியா? வெறி கொண்டு முறைத்தாள். உண்மையதானே சொன்னேன். தனக்குள் முனகிக் கொண்டாலும் அது அருவிக்கு தெளிவாக கேட்டு விடவே இன்னொரு குத்தையும் பரிசாக வாங்கிக் கொண்டான். ஆ வலிக்குதுடி. பொய்யாக நடித்தான். அந்த ஆட்டோக்கார அண்ணன் மீண்டும் திரும்பி பார்த்தார். என்னம்மா ஏதாவது பிரச்சனையா? ஏப்பா தம்பி புள்ளத்தாச்சி பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ற? அட இவர் வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வண்டி எடுங்க. ஸ்பீட் பிரேக்கர் மாரி பொசுக்கு பொசுக்குன்னு வண்டிய நிறுத்திட்டு இருக்காரு. அவ என்னமோ வழிச்சு வழிச்சு பேசுறா. நீயும் அவளுக்கு நம்பர் குடுக்குற? என்று அவன் தொடையில் கிள்ளினாள். ஹே அடியே நிஜமாவே வலிக்குதுடி. வலிக்கணும்னு தானே கேள்ற. வலிக்கட்டும். ஏன்னு பல்ல காட்டும்போது இழிச்சதில்ல. ஆ நான் எங்கடி நம்பர் குடுத்தேன்? அவளா தாண்டி ஃபோன் எடுத்து நம்பர சேவ் பண்ணா. அவ பண்ணா உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? ஆமா அவ என்ன பார்த்தா உனக்கு ஏன் கோவம் வருது? ஒருவேளை பொறாமையோ? செல்ல சிரிப்புடன் கேட்க அவ்வளவுதான். அந்த ஆட்டோவுக்குள் வைத்து அவனை நொறுக்கி விட்டாள் அந்த கோவக்காரி. ஆ வலிக்குதுடி. போது நிறுத்துடி. பாப்பாக்கு வலிக்க போகுது. அருவி அடிப்பதை நிறுத்திவிட்டு அவனை பார்த்தாள். உன்ன அடிச்சா பாப்பாக்கு எப்படி வலிக்கும்? ஆ அப்பாவ அடிச்சா என் புள்ளைக்கு வலிக்கும். என்றவன் என் புள்ளை என்பதை அழுத்தி சொல்லியிருக்க, அதைக் கேட்ட அருவிக்கு என்னவோ போல் ஆனது. அடிப்பதை நிறுத்தியவள் ஆட்டோவை நிறுத்தச் சொன்னாள். அதெல்லாம் நிறுத்த வேண்டாம். நீங்க போங்கண்ணா. இப்ப வண்டியை நிறுத்துவதா வேண்டாமா என்று அந்த ஆட்டோக்காரர் குழம்பி கடைசியாக வண்டியை நிறுத்தியும் விட்டார். அருவி மடமடவென வண்டியை விட்டு இறங்கி வெளியே நடந்தாள். ஏய் நில்டி நில்லுடி என்று பாரியும் வண்டியை விட்டு இறங்கி ஓடினான். தம்பி காசுப்பா டிரைவர் கத்தினார். இவர் ஒருத்தர் என்று 500 ரூபாய் நோட்டை எடுத்து அவர் கையில் திணித்தவன் தன்னவள் பின்னே ஓடினான். அந்த தேனருவி மெக்கானிக் ஷாப் உள்ளே எங்கோ வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் மாறன். மாப்ள இப்படி இருக்காதுடா கஷ்டமா இருக்கு. மாறன் அமைதியாகவே அமர்ந்திருந்தான். சற்று முன் நடந்த அனைத்தும் காட்சி போல் ஓடிக்கொண்டிருந்தது. டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுக்கும்போது பட்டுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? மீனாட்சி நான் உன்னை லவ் பண்றேன்னு. மாறன் விரக்தியாக சிரித்தான். அது ரொம்ப சுலபம்னு நினைக்க தோணுது. ஆனா அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட அவங்க முகத்தை பார்த்து பேச முடியல. அவங்க பேசும்போது அந்த உதட்டுல இருந்த சிரிப்போட அளவு சொல்லுச்சு. அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு. அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்டா. உங்கள லவ் பண்றேன்னு சொல்ற 3 வார்த்தை அவங்க காயத்த சரி பண்ணிரும்னு நினைக்கிறியா? அப்ப இந்த டிவோர்ஸ்ல உனக்கு சம்மதமா? மீனாட்சிய விட்டு பிரியலான்னு நினைக்கிறியா? இல்ல. இனிமே தான் அவங்கள இன்னும் இறுக்கமா புடிச்சுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். புரியல. வார்த்தையால சொன்னாதான் காதல் புரியணும்னு இல்லையே. அப்படி என்னதான் மாப்ள பண்ண போற? உன் பேச்சே சரியில்லையே. போக போக தெரிஞ்சுக்குவ. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தேனருவி மெக்கானிக் ஷாப் உன் கையில. என்றபடி எழுந்து நின்ற மாறன் அந்த கண்ணாடியை பார்த்து கொண்டான். நீ என்ன மாப்ள பண்ண போற? அவன் கேள்வியாக நோக்கினான். லவ் பண்ண போறேன் என்றான் அந்த கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்தபடி. பாண்டிக்கு கொஞ்சம் அதிர்ச்சிதான். மாப்ள கலக்குடா. இனிமேதான் உன்னை லவர் பாயா பார்க்க போறேன். ஆனா உள்ள மட்டும் மாறினா பத்தாதே என்றான் அவனை மேலிருந்து கீழ் நோட்டம் விட்டபடி. அப்படிங்கிற என்றபடி இருவரும் தினுசாக சிரித்துக் கொண்டனர். கடைசி பெல் அடித்ததும் அனைவரும் பேக்கை தூக்கி கொண்டு ஸ்கூல் விட்டு செல்ல கனி மட்டும் நகத்தை கடித்தபடி ஒரு மாதிரி பயந்து போய் அமர்ந்திருந்தாள். கதவு வரை சென்ற அவள் தோழி மெல்ல திரும்பி பார்த்தாள். என்னாச்சு கனி நீ வரலையா? கனி பட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். ஸ்கூல் விட்டாச்சு நீ வீட்டுக்கு வரலையா? வ வ வரணும் என்றாள் திக்கி திணறி. ஏண்டி ஒரு மாதிரி இருக்க? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? கனி கண்களில் ஒரு பயம், ஒரு ஏக்கம். யாராவது தன் பிரச்சனையை புரிந்து கொள்ள மாட்டார்களா என்று பரிதவிப்பு இருந்தது. அதை ஓரளவுக்கு அவளால் யூகிக்க முடிந்தது. கனியால் வாய் திறந்து சொல்ல முடியவில்லை.
ஆனால் உள்ளம் துடித்தது அவளுக்கு. "கனி, உன் முகமே சரியில்ல. ஏதோ மறைக்கிற மாரி இருக்கு. நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ணணுமா?" அவள் உதடு துடித்தது. வாய் வரை வார்த்தை வந்தது. பேசாமல் அவளிடம் சொல்லிவிடலாம் என்று அவள் வாயைத் திறக்கும் நேரம், சடாரென்று யாரோ கதவு தட்டும் சத்தம் கேட்டது. கனி மட்டுமல்ல, அவள் தோழியும் பட்டென்று திரும்பி பார்த்தார்கள். வாசலில் சற்று டெரர் முகத்துடன் நின்று கொண்டிருந்தான் ஜீவன். ஜீவனைக் கண்டதும் கனி முகத்தில் அப்பட்டமான ஒரு பயம் வந்து போனது. அதை அவள் தோழியும் நூலிழையில் கண்டு கொண்டாள். ஆனால் அந்த நொடி அதை அவள் பெரியதாக எடுத்துக்கொள்ளவில்லை. "உன் டாடி உனக்காக வெயிட் பண்றாங்க" என்றான் சத்தமில்லாமல். "அச்சச்சோ, மறந்தே போயிட்டேன்" என்றவள் கனி பக்கம் திரும்பினாள். "கனி, அப்பா வெயிட் பண்றாங்க, நான் போணும்" என்று 2 எட்டு எடுத்து வைத்தவள் என்ன நினைத்தாளோ மீண்டும் திரும்பி பார்த்தாள். "நீ போலையா?" "போ போ போணும்" என்றாள் தயங்கி தயங்கி. "என் கூட வரியா?" கனி முகத்தில் ஒரு நொடி சந்தோஷம் மின்னல் வெட்டு போல தோன்றி ஜீவன் வார்த்தையில் காணாமல் மறைந்தது. "இல்ல, அவள பிக்கப் பண்ண அவங்க டாடி வருவாங்க. அப்படித்தானே கனி?" கனியை முறைத்தபடி கேட்டான் ஜீவன். பாவம், கனி பதில் பேச முடியாமல் தயக்கமாக ஆமா என்பதைப் போல் தலையாட்டி வைத்தாள். "அப்ப நான் போட்டுமா? என்ன தனியா விட்டு போயிராதடி." அவள் மனம் உள்ளுக்குள் தவித்தது. ஆனாலும் வெளியே சரி என்பதைப் போல தலையாட்டி வைத்தாள். "சரிடி, பாய்" என்றவள் அங்கிருந்து கிளம்பியதும் இப்பொழுது ஜீவனின் கோப பார்வை நேரடியாக கனியை தாக்கியது. கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நோக்கி நடந்து வந்தான். கனி பயத்தில் சுடிதாரை இறுக்கி பிடித்தாள். "நான் வரலைன்னா இந்நேரம் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிருப்பல்ல?" கனி கண்கள் கலங்கியது. "சொல்லிருப்பதானே?" "இ- இ- இல்ல." அவள் பயத்தில் நாலா பக்கமும் தலையை ஆட்டினாள். "உனக்கு பொய் கூட சொல்ல வருமா?" என்று அவளை விட்டு சற்று விலகியே நின்றவனுக்கு தெரியும் அந்த அறையில் கேமரா வசதி இருப்பது. முதலில் அந்த கேமராவை நொறுக்க வேண்டும் என்று நினைத்தவன், "வெளியே கேட் கிட்ட கார்ல வெயிட் பண்ணுவ, வா" என்று கதவு வரை சென்று திரும்பி பார்த்தான். "தப்புச்சு போலான் ட்ரை பண்ணாத." அவள் பாவமாய் முழித்தபடி பேகை எடுத்துக்கொண்டு அவன் பின்னே நடந்தாள். அவள்தான் அந்த பள்ளியில் கடைசியாக வெளியேறுவது போலும். "என்னம்மா, ஆளுக்கு முன்னாடி வெளியே போவ? இன்னைக்கு ஏன் லேட்டு?" வாட்ச்மேன் புன்னகையுடன் கேட்டார். "வ வ வந்து அ அது புக்கு காணோம். அத தேடி எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு." திக்கி திணறி சொன்னாள். "ஓஹோ, சரி, சீக்கிரம் போ, பஸ் வர நேரம் ஆயிருச்சு." கனி சரியென்று அங்கிருந்த காரை நோக்கி சென்றவள் தயக்கத்துடன் காருக்குள் ஏறி அமர்ந்தாள். அதை அந்த வாட்ச்மேனும் பார்க்கத்தான் செய்தார். "என்ன அந்த பொண்ணு புதுசா கார்ல போகுது? சரி, என்னவோ" என்றவர் அதை சாதாரணமாக விட்டுவிட்டார்.